ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த அருமையான சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். அன்பானவர்களே, இயேசுவோடு கூட ஒரு மனுஷன் உட்காரும்படி உத்தரவு எப்பொழுது கேட்கிறான் என்றால், அவனுக்குள் இருக்கிற பிசாசுகள் நீங்கின பிறகுதான். பிசாசுகள் நீங்கின மனுஷன் உடனே என்ன சொல்ற பாருங்க, அவரோடு கூட ஒழுக்கும்படி உத்தரவு கேட்கிறான். அப்போ இது வரைக்கும் என்ன தெரியுது? இயேசுவோடு கூட உட்கார விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன் பிசாசுகள் நிரம்பிய மனுஷனாயிருக்கிறான். அந்த பிசாசுகளை அவனை விட்டு நீங்கினால் அவன் பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவான். அப்போ இயேசுவின் பாதத்தில் உட்கார அவனுக்கு முடியாததுக்கு காரணம் அவனுக்குள் இருக்கிற பிசாசுகள். அந்த பிசாசுகள் இயேசுவின் பாதத்தில் அமர இடம் கொடுக்க மறுக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பிசாசை துரத்தணுன்னார். ஏன் சொன்னார்? விசுவாசிக்குள்ளால் நடக்க அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொன்னார் மார்க்கில். அப்போ ஏன் சொல்றாரு? விசுவாசிக்குள்ளால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமம்னா இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம்னா இயேசு ஒரு நானே வழி சத்தி ஜீவனமாயிரு. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அது தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுத்தா அதான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம்னா இயேசுவின் சுபாவம். இயேசுவின் நாமம்னா இயேசு அவர் ஒரு ஜீவன். ரெண்டாவது அவர் ஒரு மத்தியஸ்தர். மூணாவது அவர் மாறவே மாட்டார். பிசாசு போய்த்தான் ஆகணும். பிசாசு நீங்கித்தான் ஆகணும். அப்படிதான் 2000 பிசாசு லேகோன் என்கிற மனுஷனை விட்டு ஓனதை பார்க்கணும். பிசாசுகள் நீங்கின மனுஷன். இந்த பிசாசுகள் எப்படி நீங்கிச்சு? இயேசு போய் நிற்கிறார் அவனுக்கு முன்னாடி. இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், நல்ல மேய்ப்பன். ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு தேவன் மனுஷன். அதான் மத்தியசம். தேவனுக்கு செலுத்த வேண்டி செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை செலுத்தந்தவன் பிசாசுல ஆட்டோமேட்டிக்காக கைண்டு ஓடுது அவனை பார்த்து. அதனால தான் பிசாசு ஏன் நீங்கள் இல்லைன்னாக்கா தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசுவின் நாமம் இயேசு சரி இயேசு ரத்தத்தை நீங்கள் கொடுக்கணும். கட்டின மனைவி கொடுக்கணும், பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கணும். எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்துட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புச்சித்துட்டு இருக்காங்க. அதை தேவனுக்கும் முழு உலகத்தை காட்டுறதுனால பிசாசு வந்து சூழ்ந்துக்குது. பிசாசுன்னு என்னங்க? பிசாசு ரூபத்தில் வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நெந்த இதெல்லாம் சூழ்ந்தவன் தான் மனுஷன். பிசாசுகளால் சூழப்பட்டான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்களாம். பாவம் எங்கே செய்தாங்க? எல்லாரும் வானத்துக்கு பூமியை 7 கண்ட ஜனங்களும் அம்மா வயிற்றுல பிறக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சிட்டாங்களாம். எங்கே? ஏதேன் தோட்டத்தில் ஆதி தாய் ஏவாலே செஞ்சிட்டாலாம். பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை புஷித்தா பாரு, அங்கேயே செஞ்சிட்டா. அப்புறம் புருஷன் ஆதாமுக்கும் கொடுத்தான் பாரு, அவனும் புஷிட்டுட்டான். அதை புஷித்ததுமே இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் பாவமும் மரணமும் குடிகொண்டது. உடனே பிசாசுகள் வந்து சூழ்ந்து கொண்டது. இப்போ பிசாசு பிடித்த மனுஷன் இந்த பிசாசை நீக்கத்துக்கு இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும். அந்த ஜீவ விருட்சத்தை கனியை கொடுக்கணும். அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உழித்ததுக்கு பாவட்டும் மரணம் நீங்கணும்னாக்கா தேவி நீதிட்டு உடித்தது கொடுக்கணும். ஏன் சொன்னா நானே உடித்ததுன்னு ஜீவனமாக இருக்கிறேன் என்றார். அப்போது இங்கே லூக்கா 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். உடனே பாருங்க, இவன் பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக கலர தோட்டத்தில் இருந்த இந்த லேகியோன் பிசாசு பிச்சவன் அந்த பிசாசுகள் நீங்கின உடனே கலர தோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன்றான். இயேசுவே உன்னோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்குறான். இயேசுவோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்குறான். அப்போது இயேசுனா என்ன? தேவி நீதி டூத்தில் ஆசுவாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அணிதான் போடப்பட்டிருக்கு. சொஸ்த புத்தி அணிஞ்சது இயேசுவோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்குறான். அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யத்தோடு கூட இருக்குது. இயேசுவோடு இல்லைனாக்கா பிசாசு பிடித்து எங்காவது சீட்டாடுற இடத்துல எங்கன்னா கேளிக்கை சினிமா கொட்டை எங்கேயோ இருப்பான். சாராய கடை, சுயநீதி, அநீதி, கண்கள் இச்சம், மாமிச்சு அங்கெல்லாம் போய் உட்காந்துருப்பான்.
பாவத்தில் மனத்தில் கவலை வெறுப்பு கசப்பு சுயநீதி அநீதி அங்கெல்லாம் போய் உட்காந்துருப்பான் பிசாசு பிச்சவன். இயேசுவோடு கூட தேவி நீதிட்டு உயிர்த்தல் ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் ஹையர் பொசிஷன் ஹையர் லெவலில் அல்லேலூயா உயர்ந்த இடம் உயர்ந்த ஸ்தானம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் ஜீவன் சகல ஐஸ்வர்யத்தில் போய் உட்காருவான். இயேசுவோடுனா இயேசு தேவி நீதி உயிர்த்தலுமா அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் இருப்பான். பிசாசில் நீங்கினவன் பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவினை அசுத்தாவியெல்லாம் தான் அது கேட்ட இடத்துல தான் உட்காந்துருப்பான். வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாவி பிசாசு இருக்கிற இடத்துலலாம் போய் உட்காந்துருப்பான். எப்போ பார்த்தாலும் சீட்டாடுறது, எப்போ பார்த்தாலும் சினிமா பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் சாராய் கடிக்க போகிறது, எப்போ பார்த்தாலும் கேளிக்கை நிகழ்ச்சி, எப்போ பார்த்தாலும் கடத்தில் அசுத்தாவி குடும்பமே ஒரு பாதாள குடும்பமாக இருக்குது. எங்கே பார்த்தா வியாதி வறுமை தரித்திரம் ஹாஸ்பிட்டல் இதே இருப்பாங்க பாருங்கள். அப்போது பிசாசுகள் நீங்கின மனுஷன் இயேசுவின் பாதம் அந்த பிசாசை துரத்தணும். அந்த பாவம் மரணத்தை துரத்துறதுக்கு இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. அவனை பார்த்த உடனே அதுக்கு மேலே பாருங்கள் 36வது பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவுடன் அதை அவர்களுக்கு அறிவித்தார். அப்போது கர்த்தருடைய சுற்றுப்புறத்திலான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தாலே தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கிச்சான் பாருங்க நீங்கி அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பாவம் டு மரணம் அவனை விட்டு நீங்கி பசுத்தாவி தேவதூதர் வரணும். தேவி நீதிட்டு உயிர்த்து அவங்க எனக்குள்ளே வாசம் பண்ணணும். எனக்குள்ளே ஆதாம் வழியாக பிறந்ததுனால பாவம் மரணம் எனக்குள்ளே குடிக்கொண்டுக்குது. பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. நன்மை தீமை கனி புஷு ஷாகவே ஷாவாய். இந்த பாவத்தையும் மரணத்தையும் நீங்கணும் பாருங்க. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி போச்சு. நீக்கப்பட்டது. அதுக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனியை புஷிக்கணும். நன்மை தீமை கனியை புஷித்ததுமே பிசாசு வந்து ஒட்டிக்கிச்சு. பாவம் மரணம் ஒட்டிக்கிச்சு. இதை நீக்கணும்னாக்கா பாவம் நிவர்த்தி ஆகுனா ஜீவ விருட்சத்துக்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மரியாள் காபிரியல் தூதன் மரியாளுக்கு வந்து தரிசனமாக அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எப்படி நீக்குவார்? வாய்ப்பேச்சில் இல்லை, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுப்பாரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இருக்குது. ஜீவ விச்சதுக்கு இல்லை, நன்மை தீமைகள் இல்லை, பாவம்ட்டு மரணங்குது. அப்படி தான் அம்மா வயதில் நான் பிறந்திருக்கேன். ராமேசுக்கு ராணி அம்மாவுக்கும் நான் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் என்கிட்ட பாவம்ட்டு மரணம் வரேன்னா நான் ஜீவ விருட்சத்துக்கு அணியை போய் சொன்னேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். என் பேர் சொல்லி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணுங்க. என் பாவம் தேவனையும் முழு உலக ஆதாமின் மகன் அப்பா சாப்பம் பிள்ளை மேலே இருக்குது. ஆதாம் ஏவாள் மேலே இருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணம் என் மேலே இருக்கிறதுனால அதை நான் தேவனுக்கும் காட்டுறேன். ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டுறேன். உடனே பிசாசு வந்து பிச்சுக்குது. இந்த பிசாசுகள் நீக்கிறதுக்கு இயேசு கடைசி ஆதாம் வந்து ஜீவ சர்ற ஜீவரத்தம் கொடுக்குற அந்த லேகன் பிச்சிருக்கு. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பண்டிகைகள் போகுதுன்னா அப்போது அந்த பண்டி கூட்டங்கள் உண்ட உயர்ந்த வீட்டில் உடனே கடையில் அமைந்து மாட்டது. அப்போது பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். அப்போ இயேசுவோடு கூட இருக்கணும்னா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் ஜீவன் ஐஸ்வர்யம் இயேசுவோடு கூட இருக்கணும். ஐஸ்வர்யத்தில் இருக்கணும், சமாதானத்தில் சந்தோஷத்தில் பரிசுத்தத்தில் தேவ நீதி உயிர்த்தது பாவம் மன்னிப்பு நிச்சயது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இருந்தால் தான் பசுத்தாவியோடு கூட நீ வாசம் பண்ண. பசுத்தாவி உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உட்காரிப்பார். மகிமை கணம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் வர பிரித்தி. இப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. தேவனீட்டு உயிர்த்தல் வெளிப்படுத்து. பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன் வெளிப்படுது. ஜீவ சொல்ற ஜீவரத்தை இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்தை வெளிப்படுத்து. பாவன்ட்டு அசுத்தாவியோட பசுத்தாவியோட தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய. தரித்திரம் ஓடி ஐஸ்வர்யம் வரும். சாபம் நீங்கி ஆசீர்வாதம் வரும். வறுமை நீங்கி செழிப்பு வரும். இப்படி பாவன்ட்டு மரணம் நீக்கி தேவி நீதிட்டு உயிர்த்தல் வரும். பசுத்தாய் வரும். அதுக்கு இயேசுவை தர வேண்டும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும். மனைவி ஆதாம் வழியாக பிறந்தவ, பிள்ளைங்க ஆதாம் வழியாக பெற்றுக்கிறோம். பிறகு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்குது, சேட்டப்பிள்ளையாக இருக்குது, ஒரே அசுத்தாவியாக இருக்குது. அதை நீக்கணும். பாவத்தையும் மரணத்தை நீக்கணும். ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தை வெளியே வைத்து என் தேவை நீதிட்டு உயிர்த்தல் வருத்தப்பட்டு பாரசப்பட்டுள்ள எல்லாம் எங்கிட்ட வாங்க. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்தாச்சு. இந்த அப்பம் ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அதில் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தங்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து. ஒரு ஆள் பாய்க்கூடாம உடனே பாவங்கள் நீங்கி பிசாசுகள் நீங்கின உடனே
பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி. இயேசு உடனே என்ன சொல்றார் பாரு, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி. வீட்டுக்கு போப்பா, வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்ததெல்லாம் என்ன தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை அவனுக்கு தர்றார். இயேசு ஜீவனை பறி தேவன் தர கொடுத்து அசுத்தவனை துரத்தி பசுத்த ஏறிட்டாரு. தேவனை இவனை நேசித்து தேவன் என்ன சொல்றாரு அதை தான் இயேசு செய்கிறாரு. படகு பிடிச்சி வாடகை பிடிச்சி காற்று கடலாம் அதிட்டு தான் இவனை போய் சந்திக்கிறாரு. பிதாவாகிய தேவன் இயேசு அவனுக்கு ஜீவ சர்வ ஜீவர் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவனீட்டு உயிரில் தேவன் தர உலகத்துக்கு கொடுத்துறாரு. அதுதான் தேவன் அவனுக்கு செய்தது. உடனே 2வது பிசாசு ஓடி பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அணிதான் நிர்வாண வஸ்திரத்தை இயேசுன்னு பாதத்தில் அமைந்துட்டு இவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு போயிட்டு தேவன் நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அந்தபடி அவன் வீட்டுக்கு போனான். மார்க் சுவிசேஷத்தில் தெளிவாக தக்கப்போடி என்கிற 10 நாடும் தக்கப்போடி அந்த நாட்டில் போய் இயேசு தனக்கு செய்ததெல்லாம் அறிவிச்சானான். என்ன செய்தார் இயேசு, என்ன செய்வார் இயேசு? நானே வழியும் சத்தியம் ஜீவனம் தான் செய்வார். ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம் தான் ஜீவ ரத்தம் தேவ நீதி உயிர்த்தல் கொடுப்பார். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியஸ்வம் கொடுத்துட்டே இருப்பார். அதை தான் கொடுத்தார். அதை தான் போய் செய்கிறான், சொல்கிறான். அதை சொல்ல உள்ளகிற பிசாசெல்லாம் ஓடுது அந்த பட்டணத்தில். இவன் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்னு சொல்ல பிசாசெல்லாம் ஓடுது. இயேசு தனக்கு செய்ததெல்லாம் போய் சொல்லாத இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணால் பிசாசு என்ன செய்தானோ அதை தான் சொல்லி சுயநீதி அநீதி தான் பேசுவான். ஆதாம் வியாபார வழியாக பிறந்தவன் பிசாசு என்ன செய்தானோ அதான் நன்மை தேம காரியத்தை தான் பேசுவான். நன்மார்க்கு துன்மார்க்கு குடும்பத்தில் பேசுவான், வேலை ஸ்தலத்தை பேசுவான், போகிறதுலலாம் பேசுவான். அவன் மூலமாக அசுத்தாவி தான் கிரியை செய்யும், பாவன்ட்டு மண்ணை தான் வேலை செய்யும், அவன் மூலமாக குடும்பத்திலே வேலை செய்யும். ஒரு மனுஷன் பிசாசு என்ன செய்யணும் அதை சொல்லணும், அதை விட்டுட்டாக்கா தேவன் என்ன அதை செய்யணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லணும். நீ ஆதாம் வழியாய் பிறந்த என்ன சொல்வ, நன்மை தீமை அறியத்தக்க கண்களின் நிச்சயம் சுய நீதி அநீதி பாவத்தையும் மனது ஏதோ ஒரு விதத்தில் அறிக்கை செய்வேன். குடும்பத்தில் பட்டணத்தில் தேவ வேலை ஸ்தலத்தில் எங்கே போனாலும் ஆதாம் வழியாக பிறந்த ஆதாமின் சேர்ந்தையை தான் காட்டும். ஆதாமின் காரியம் பாவத்தையும் மரணத்தையும் சுயநீதி கண்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்று காட்டுறான். அது சொல்கிறதுனால பிசாசுகள் தான் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அப்போது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை அவனுக்கு திருவிருந்தில் பார்க்குறது. இயேசு கிறிஸ்துவில் ஆமட்ட வாக்குத்தத்தை தான் பேசுவான், ஜீவ வார்த்தை தான் பேசுவான். சூப்பர் நேச்சுரல் லைஃபு. இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். இயேசு நானே வழியும் சத்திய ஜீவன் ஜோயே காரியங்களை ஜீவ மார்க்கத்தை தான் பேசுவான். அதில் தேவி நீதி சுவித்தேன் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக இதே பேசிகிட்டு இருப்பான். பேச உள்ளகிற பிசாசுவோட பசுத்தாய் வர தேவதூர்களாக பணிவிட செய்ய நீ வர வித் ஹவுடு மேய்க்கும் நீ ராஜா தாவி சொல்ல கத்தை நான் என் கோலத்திலும் சோத்தரிப்பேன். அவன் துதி எப்போதும் என்னாவும் நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே அவைய தொகை என்ன முடியாது. கத்தர் என் கோட்டை என் தஞ்சம் என் துருகம் என் கேடகம் சொல்லிட்டே இருக்கிறான். கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். உமது நீதி உமது துதி இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தது துதி தோத்திரம் ஆரான கிறிஸ்து கருத்த காரியம் அது ஜீவ வார்த்தை தேவநீதி உயிர்த்தல். அதே தான் காலத்தை என்ன பேசுவானா தாவிது அப்படி மேய்ச்சிக்கிட்டே இல்லை வர விருத்தி எடுக்கிறான். இஸ்ரவேலின் கர்த்தருடைய நாமத்தினாலே தான் போகிறான். கோலியாத்துக்கு முன்னால் கூட கர்த்தருடைய நாமம் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தான். அதே தாவீது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசி அசுத்தாவையெல்லாம் ஓட பசுத்தாவையெல்லாம் வர விருத்தியாவை அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறது. வர்றவர் மாபெரும் ராஜாவாயிட்டான் இஸ்ரவேலுக்கே. அப்போது கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததையே பேசணும். அது கர்த்தர் ஜீவன் உள்ளவர், நன்மத்தை மறியத்தக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை தேவநீதி உயிர்த்தேதல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன். அந்த பிதாகுமார் பசுத்தாகி குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு பேசிகிட்டே இருக்கணும். பேச அசுத்தாவோட பசு தேவத்தோட உன்னை சுற்றி ஒரு தேவ பிரச்சனை இருக்கும். கர்த்தர் என்ன செய்தாரோ அதை செய்து பேசுறது விட்டுட்டீங்கன்னா பிசாசு ஆதாம் வழியாக நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதி கண்களிச்சமாக நாடு செல்ல ஊடு செல்ல அவர் செல்ல இது தப்பு இது இந்த மாம்சிக காரியத்தையே பேசுறது. மாம்ச சிந்தை வெளியேறமாக வச்சார் வேஷம் கொலைகள் வெறிகள் பகைகள் சண்டைகள் அது செல்ல இது செல்ல லொட்டு சுயநீதி அநீதி ஏதோ ஒன்று பேசுவேன். பிசாசு இதே பேசி அதை தேவன் தரக்கூட பிசாசாவே வாழ்க்கை ஃபுல்லாக முடிவு பாதாளம் வேறு பாபத்தின் சம்பளம் மாறலாம். அதனால் இவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அண்டல இந்த வேட் தேவன் உனக்கு என்ன செய்தார்? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள் இயேசுவை வித்தியாசம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வாக்கு தத்துவம் எல்லையற்ற அன்பு அன்பு திரளான பாவம் பாவத்தையே மன்னிச்சார்.
சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். அதுக்கு ஜீவரத்தை கொடுத்தார் சிலுவையில். 6 லிட்டர் ஜீவரத்தம் தேவநீதி பிதாவே இவருக்கு மன்னியும் சொல்லி தேவநீதி டூவித்தலே பிதா ஆதாம் முழு கொடுத்து பாவம் மனத்து பாதம் தேவனுடைய பிள்ளையா மாற்றிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறது ஜனங்களுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு. இயேசு கிறிஸ்து ஆமண்ட பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, கிறிஸ்து தேவன், பரலோக ராஜ்யம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம். அந்த கிறிஸ்துக்குள்ள தேவினி இருந்து உயிர்த்தல், பரலோக ராஜ்யம் எல்லாம் ஜீவன் கத்த காரியங்கள் தான். நன்மை தேவ காரியம் எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள பிசாசுக்குள்ள ஜீவன் கத்த காரியம் எதுவுமே கிடையாது. பாவன்ட்டு பண்ண கண்டிலிச்சமா சுயநீதி அதே பேசுறதுக்கு பிறந்த நாள் இருந்து சிறிய வயசு, வாலி வயசு, முதிர்ந்த வயசு எல்லாத்தையும் பிசாசு போராட்டமாக போயிடுச்சு. திருடுறது கொள்ள தைக்கத்துமாவே இருக்குது. இயேசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிற வேறொன்றுக்குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம், அண்டர்லைன் த வேர்ட், இயேசு என்ன செய்தார்? இயேசு நானே வடியும் சத்தியம் ஜீவனமாயிருது, ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவனில் இயேசுக்கு சாப்பிட பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மத்தி பிசாசு நன்மத்தையும் அதை போய் தேவன் தனக்குள்ள பிசாசு செஞ்சதெல்லாம் பேசி அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், அவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், அந்த ஊழிக்கா செல்லு இந்த ஊழிக்கா செல்லு, இதே பேசுகிற மாதிரி சபையில் சபை ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாதி சரியில்லை, இது பிசாசு செஞ்சு இதே சொல்லி அப்படியே அசுத்தாய் போய் சபையாக ஊழியக்காரன் வாழ்க்கையில் விசுவாசி வாழ்க்கையில் அதை நிறுத்தி பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் செஞ்சிட்டான். அதுக்கு பரிகாரமாக இயேசு தேவி நீதி உயிர்த்தல் செஞ்சுக்கிறாரு. அதை பேர் சொல்லி தேவனுக்கு தரக்க ஆதாமும் முழுத்து இவ்வளவு செய்யும் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதோடு நானே திராட்சை செடி நீ கொடி ஒவ்வொரு நெல் வாட்டன்னு மிகுந்த கனி கொடுப்புன்னு சொல்லு. ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, நித்திய ஜீவகனி எல்லாத்தையும் கொடுக்க. பரலோகத்து கனியை கொடுத்து பரலோகத்தும் போகலாம், அந்த பூமியில் பரலோக வாழ்க்கை வாழலாம். ஆனால் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் அவர் பாக்கி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க சேனல், எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் 100க்கு 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உலகமுல்லாம் போக. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவமாக்கி செஞ்சுட்டாங்களாம். எங்கேயாச்சும் அம்மா வயிற்றில் பிறந்தாவே செஞ்சுக்காரனுக்கு தான். என் தாய் என்னை பாவத்தில் கருது. நான் உயர்ந்த குலம் தாய்ந்த குலம் ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் டாக்டர் இன்ஜினியர் ஆணு பெண் ஆப்பிரிக்காக்கார் ஐரோப்பாக்கார மாதிரி எந்த நாட்டுக்கும் அல்ல ஆதாம் படியா அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்துக்கிறான். பாவம் செய்து தேவ மகிமேற்றம் பாவம் செய்து பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு தர்றான், கொள்றான், அழிக்கிறான். இப்போது அடுத்த இலவசமாக கிறிஸ்துவேஸ் மீட்பை கொண்டு நீ நீதிமான கிறிஸ்துவேஸ் கொள்வா. அந்த கிறிஸ்துவேஸ் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அதை ஏன் பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு குடும்ப பாவ நிமித்தி அசுத்தாய் பிசாசுகள் நீ பசுத்தாய் வந்து தேவதூராக பணிவிடை செய்கிறாங்க. ஏசு அதை தான் செய்தார். மத்திய மார்க் லூக்காமது அவர் எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் வல்லவில் அகப்பட்டு யாவரும் குணமாக்கும்படி தன் ஜீவரத்தை கொடுக்குறேன். உடன் செவட முடவ லேகியன் பிசாசு பெரும்பாடுள்ள சிறி திமிர்வாதக்காரன் 38 சுயாதேசத்தை எங்கே போனாலும் ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் அந்த தேவி நீதித்து உயிர்த்தையில் அவன் வைத்த தேவனுக்கு ஆதம் மூடு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இனி பாவம் செய்யாது. கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வாழ்ந்து மிகுந்த கடைகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் கர்றான். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவ சரீரத்தில் எல்லையற்ற ஆசுவாதம். அது வெளியே போவானது சாக்கலாது பரலோகமே இயேசு ஜீவரத்தத்தில் பாவத்தில் பாவத்தின் சம்பளம் மாதிரி எல்லா உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கும். நன்மத்தையும் அறியத்தக்க உலகம், நன்மத்தையும் அறியத்தக்க சரீரம், நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை, நன்மார்க்கு துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, அதை தேவன் உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். சாப்ப பாவமான தத்திரம் எங்கே போனாலும் பிசாசு பின்னாடியே வருவான். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து தேவ நீதி தூய்த்தலை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுக்கு அசுத்தாயோட பசுத்தாய் தேவதர் வந்து தான் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும். குடும்பத்துக்கு நீ தான் இயேசு ஏற்றுக்கொண்டு நான் கத்தராக இயேசு விசுவாசி அப்போ இது நீயும் ஏற்று ரசிக்கப்படுவார். இயேசு ஏற்றுக்கொண்டா ஜீவ விசை தேவி நீ தூய்தலை தேவன் தர கொடுத்து ரசிக்கப்பட ஆதாம் வழி தேவன் தர ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கலாம். அப்போ நீ தான் குட்டி இயேசு. நீ உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாக இருக்கிறாய். இயேசு சார் இயேசு ரத்த இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க இடைவிடாமல் எக்காலம் அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதர் படிவிட ஆதாமி சேர்ந்தே மரணத்தை கொடுக்குது. கிறிஸ்துவ சிந்திய ஜீவன சமாதானம் கொடுக்குது. அப்போது இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அடுத்து பாரு. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம்
பட்டணம் எங்கும் பிரசித்த பண்ணுறான். தேவன் இயேசு பரிசுத்தாவிய பிதா குமார் பரிசுத்தாவி நான் ஞானஸ்தானத்திட்ட பாவுன்ட்டு மனத்துக்கு மச்சிட்ட தேவி நீட்டு உயிர்த்தது அந்த இயேசு சாமட்டவருக்கு அறிவியா தேவனுக்கு அறிவி ஆதாம் ஒரு சபிக்கல் ஆஸ்வதி பகைகளுக்கு நன்மை செய்ய சத்துக்கள் ஒருத்தரும் ஜபம் பண்ணு. சபிக்கிறவன் ஆசிர்வதி இயேசு ஜீவன் கொடுத்து ஆசிர்வதி சபிக்கிறவன் ஜெயிக்கும் பகைக்கிறவங்க நன்மை இயேசு சாமட்ட பரலோகத்தை கொடுத்து நன்மை செய் பகை துன்பம் நின்று ஜபம் பண்ணி நீ ஜபம் பண்ண வேண்டிய உம்முடி சேர்த்தான் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது உங்களை எந்த சொத்தையும் என்று ரட்சித்துக் கொள்வார். கிறிஸ்துக்குள்ளே இரு அந்த கிறிஸ்துவ ரத்தத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா என்பதுதான் இயேசு பரலோகத்தை கொடுத்து அன்பு கொடுத்துட்டார். தேவன் தனக்கு ஆதாம் முழுவலுக்கு அந்த பரலோகத்தின் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். பிசாசுகளோட அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்களை பணிவிட செய்ய நீ உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பு. ஆனால் என் செய்தி கேட்குற நீ பாக்கியசாலி. என் செய்தி கேட்டால் உன்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே போனாலும் பிசாசு ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாய் பாவம் செய்கிறோம் பிசாசினால்னா எங்கே உண்டாயிட்டான்? ஏதேன் தோட்டத்திலே உண்டாயிட்டான். ஆதாம் வேவாலே உண்டாயிட்டாங்க. தேவன் விளைக்கிற அந்த நன்மைத்தையும் அறியத்தக்க அந்த கனியை புஷுக்குனாலே ஷாகவே ஷாவாய் அந்த ஆதாம் வேவாலேருந்து அப்படியே வரும் உண்டு பேரில் உலகத்தில் 816 கோடி பேர் இருக்காங்க. பிறக்கும்போது ஆதாமுக்குள்ள தான் பிறக்கணும், தவிர்க்க முடியாது. உப்பு கிறிஸ்துவை ஏற்று வருத்தப்பட்டு போய் எல்லோரும் என்று நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசு திராட்சம் அந்த ஜீவரத்தம் அந்த ஜீவனில் தேவி நீட்டு உயிர்த்தல் இருக்குது. அந்த பிதா குமார் பசுத்தாய் கொடு ஆதாம் முழு உலகத்து ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடு டேக்டாக கொடு அசுத்தாய் போய்த்தாலும் பசுத்தாய் வந்து ஊருக்கு 2 பேர் கசப்பு தெருக்கு 2 பேர் கசப்பு முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பக்க கசப்பு அந்த ஒரு ஆள் வழியாக ஒரு பிசாசு வந்துடும். ஒரு பிசாசு போதும் நாய்க்குது. ஆனால் தான் ஏசு சொன்னார் இயேசு ஏற்றுக்கொண்டார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குறைவேன். உலகம்னா ஆதாம்லேருந்து 2வது என் அன்பு இயேசுவின் அன்பு அந்த அன்பு ஜீவரத்தத்தையே கொடுக்குது. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து பிசாசுகள் சிதறடிக்கப்பட்டு அசுத்தாய் ஓடுது பசுத்தாய் வருது. அதனால் இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு போய் நான் என் வீட்டுக்கு வந்து சோழவன் கிராமம் இந்த கிராமம் எங்கள் அப்பா இருக்கிறாரு எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் தம்பி இருக்காங்க எங்கள் தங்கச்சி எல்லாம் பிசாசு நல்லா வெட்ட வெளிச்சமாக அது எல்லாம் சத்துருக்களாக தாங்கிறாங்க. நான் ஆச்சரியவே பட்டதில்லைங்க. யாராவது கோவப்பட்டா எரிச்சல் போட்டா சண்டை போட்டா பெத்த தாய் தான் கூட வந்து அண்ணன் தம்பி தான் கட்டின மனைவி தான் பக்கா பிசாசு நல்லா தெரியுது. பாவத்தை மனத்தை அப்படி கக்குறாங்க. சுயநீதி அணிது அனுபவத்தில் வயசு 53 சத்தியம் தெரிஞ்சதுனால நான் தப்பிச்சுக்கிறேன். அளவற்ற அன்பு தான் காட்ட தேவன் தனக்கு கொடுக்குது. உன் வீட்டாரையும் உனக்கு சத்துரு பாவத்தையும் மனத்தையும் சதிச்சு தான் நஷ்டத்தை தான் உண்டாக்குறாங்க. ஏசு ஜீவன் பரிமள ஜீவன் அவங்க பேர் சொல்லி தேவன் ஆதாமும் அசுத்தாயத்தை பசுத்தாய் இந்த வேலையை செய்கிற வேலையை பாரு. அதுக்கு தான் நீ இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு சரி இயேசு ரத்தத்துக்கு அடங்காத சக்தியே கிடையாது. இயேசு அந்த வெளிப்பாடு இந்த யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவர அதுக்கு தேவனையே தூய்த்தல தேவனுக்கு ஆதாமும் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதூரா பணிவிட செய்யணும். அப்போது இந்த இதை வந்து எங்கே போனாலும் நீ சொன்ன ஏசு எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். அந்த ஜீவனில் தேவதி தூய்த்த பரலோக வாழ்ந்துட்டு சகல அதிகாங்க இச்சிக்கு விட சகலம் இந்த பாவத்துக்கு பறிக்காத தேவதி மரணத்துக்கு வர உயிரை தரித்திற்கு எல்லையிட்டு ஐஸ்வர்யம் சாபத்து வாக்கத்தை தாசம் பாதாத்துக்கு பரலோக ராஜ்யமே இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவில் அவ்வளோ செய்துக்கிறாரு எனக்கு. அதை போய் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். போரத்தில் வரத்தில் எல்லாம் அசுத்தாவிகளோட பசுத்தாவில தேவதூரெல்லாம் வந்து பசுத்தாவிலாம் கிரியை செய்து அதை செய்யாத வரைக்கும் நான் என்ன பண்ணி போகிறதுலாம் நன்மை தீமை காரியத்தை தான் காட்டுறேன். அப்படி தான் யாரும் ஜடம் கிடையாது மனுஷன் உள்ளகிற நன்மார்க்கும் துன்மார்க்கும் கண்ணு ஊட்டி பார்த்து நாடு தெரியல ஊடு தெரியல அது தெரியல இது தெரியல எல்லாம் ஜெய பேச்சுங்கிற உலகத்தில் எல்லாம் ஆதாம் படியாக பிறந்து பிசா சென்னை அதான் பேசுகிறான். உலகமெல்லாம் பேசுவோம் உலகமே குட்டி பார்த்தாலும் சாபங்களை அசுத்தாவியாக இருக்குது. நோவாகாலத்துலேருந்து அப்படி மனுஷகுமார் சோதகுமார் அதோட மோசமாக இருக்குது. குடும்பத்தில் பார்க்க கசுப்பு வயிறாகி பிசா செய்து இதே சொல்லின்னு இருப்பாங்க. இவன் அவனை பார்க்க அவனுக்கு குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை மாமனாருக்குள்ள பெரிய அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்பாவை சொத்து பாகம் அசுத்தாவி எல்லாம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது. எல்லாம் பிசாசு வார்த்தையை பேசுகிறாங்க. பிசாசு என்ன அதே தேவனுக்கு தனக்கு ஒரு பிசாசு ராஜ்யமாக போச்சு. இவர் சொல்கிறார் ஏசு உனக்கு என்ன செய்தார் அதை போய் ஏசு தேவி நீதி தூய்த்தல் தான் செய்தார். அதை போய் பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்தாரி குடும்பத்துக்காரி போகிறதுல வரதெல்லாம் அறிவி அசுத்தாய் போயிடும் பசுத்தாய் வந்துடும். ஏசு அதான் அறிவிச்சார். 10 பார்க்க எங்கும் சுற்றி தான் அவனை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு சுராமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசு சரி இயேசு வேலை போகிற இயேசு சாமில் பரலோகிற சகலும் அதை போய் குத்துறாரு. இயேசு நன்மைத்தி மாதிரி ஏற்றக்கூட கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜெயிப்பிதா ஜீவனுடையவர் குமாரன் ஜீவனுடையவர் அருதா 9:26 ஆவியான் அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தெழுக்குது. பிசாசு நன்மத்தி மாதிரி பாவத்தின் சம்பளம் மறந்துக்குது. சுயநீதி அநீதி கண்கள் இச்சமான் ஜீவனத்தை
அதை போய் அறிவிக்காத. அறிவிக்க உனக்கு பிசாசு போறாதான். திருறது கொண்டு தைத்து ஒரே சமாதானம், சந்தோஷம், சுகம், பேலஞ்சி, ஆசை எல்லாம் திருட்டு போயிடுச்சு. சமாதானம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, ஆசை. சுயநீதி அநீதியை பேசுறது தேவன் தனக்கு பிசாசு சொன்னதே செய்யுது. இவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணமெங்கும் பிரசித்தப்படுத்துறான். லூக்கா 8 இப்படி போடுது. மார்க்கில் அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலும் போடப்பட்டிருப்பாரு. அவன் தெக்கப்போலில் போய் இயேசு தனக்கு என்ன செய்தார், ஜீவனையே கொடுத்தாரியா இயேசு, நான் பாவம் செய்து 2000 பிசா பிடிச்சிச்சு. நன்மத்தை மறியத்தக்க கனியில் அந்த தேமை ரொம்ப ரவுடிஷம் அதிகமாக போச்சு. நன்மாரும் துன்மாரும் அதிகம், பிசாது மேலே பிசா 2000 வஸ்திரம் தெரியல, நிர்வாணத்தில் இருந்தேன் நான். இயேசு வந்து தனக்காக தன் ஜீவனையே கொடுத்தாரு. பாவம் பண்ணி இப்படி நித்திய ஜீவன் கொடுத்தாரு. போய் இயேசு செய்ததெல்லாம் போய் அறிவிச்சானா ஜீவ வார்த்தையை. அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அசுத்தத்துக்கு பெரிய எழுப்பில் வேணாம ஆகிட்டான். அவன் சரித்திரம் வேதத்திலே இல்லை. பவுலை விட வல்லமையான ஊழியம் செஞ்சுக்கிறாங்க அவன் வேதத்தில். அவன் சரித்திரத்தில் பைபிளில் போடல. மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்கள், இயேசு படவிலேறி மறுபடியும் இயேசு அவனுக்கு வித்திரவு கூடாமல், நீ உன் இனத்தாரிடத்துக்கும் வீட்டிடத்துக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில், தெக்கப்போலினா 10 பட்டணம் 10 நாடுன்ற தெக்கப்போலி பிரசித்த பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டவனுக்கு இருக்கிற பிசாசெல்லாம் ஓடி போயிடுச்சு. இயேசு தனக்கு செய்ததெல்லாம் அறிவிக்கலாம். இயேசு செய்துவிட ஆதாம் நன்மத்தை மறித்த காரியம் தான் கண்கள் சுயி, அதை போய் அறிவிப்பேன். அதை தேவன் தனக்கு அறிவி பிசாசாவே இருக்கும். வாழ்க்கை பாவத்தை நம்ம பாதாத்துக்கு போய் சேர்ந்துருவேன். இயேசு செய்தவையெல்லாம் இயேசு ஜீவ வார்த்தை, அது தேவநீதி தூவித்தில் தான் செய்தார். அதை பிதாகுமார் ஆதாம் வந்து முழுவதும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கு. என் நாள்தோறும் உமது நீதி உமது துதி அறிவிச்சுக்கிட்டே இருக்குமா. தாவீது வரவிரு ஆடு மிக ராஜாவாயிட்டான். கர்த்தரை எக்காலத்துன்னு சோத்தரிப்பான். அவன் துதி எப்போது கர்த்தருடைய நீதியை குறித்து, கர்த்தருடைய இறக்கம், கர்த்தருடைய தயவை குறித்து, கர்த்தருடைய உடன்படிக்கை இப்படியே பேசுகிறான். கர்த்தர்னே பேசுகிறான் தாவீது. கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். அவர் தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அப்போது ஒரு மனுஷன் ஆதாம் வியாபார வழியாக பிறந்தவன் பிசாசு செய்து தான் சொல்லுவான். 10 டிகிரி படிச்சிருக்கலாம், நீ படிச்சவன் பெரிய பிரச்சனை உள்ளாலாம், நீ படிக்காத ஆளாம், ஏழையாக இருக்கான், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாவது, தென்னாப்பிரிக்கா இருக்கான், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கான், அம்மாவை தான் ஆதாம் வழியாக பிறந்தவன் என்னதான் படிப்பு வச்சாலும் கிறிஸ்து அறியாத ஜீவமாக இருக்கிறது தேவநீதி தூவித்தல் தேவந்தர் கொடுக்காத வரைக்கும் பாவத்தை மனத்தான் ஏதோ ஒரு வித தேவந்தர்கள் ஒரே பிசாசு சமாதான பணம் கோடியாக திடீர்னு தற்கொலை பண்ணி சாப்பிட்றான். சமாதானம் ஆபத்து விபத்து நாசம் மோசம் ஒரே அசுத்தாய் வாழ்க்கையாக இருக்குது. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மாதிரி வந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு கொடுக்குற வரைக்கும் பாவம்ட்டு மருந்து விடுதலை பாதாள் ராஜ்யம் விடி பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. அதனால தான் சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி விசேஷர்களுக்கு இந்த சுவிசேஷம் இந்த ஜோவிய ஜீவனை உலகமெல்லாம் போய் சகல ஜாதிக்கும் சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணிங்க. சுவிசேஷம் இயேசுவை பற்றி இயேசுனா தேவநீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் ஆதாம் முழுவலுக்கு வெளிப்படுத்த அசுத்தாவி தத்து பசுத்தாவிற்கு தேவதூர்களாம் பண்ணி கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததே வாய்நாள்லாம் இறங்கி செய்ய அதுவே போதாது நேரம். பிசாசு செஞ்சதே போய் சொல்ல அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், நான் அவனுக்கு பண்ணான், இவன் இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணான், அவன் பாவத்தை மட்டத்தையும் தான் பண்ணான், நீயும் பாவத்தை பண்ண அதே பேச்சு பிசாசு கொண்டாட்டமாக போச்சு வாழ்க்கை ஃபுல்லாக. அவர் இப்படி பண்ணிட்டார், என் மாமனார் இப்படி பண்ணிட்டார், மாமியார் இப்படி பங்காளி இப்படி பண்ணிட்டான், வேலை ஸ்தலத்தில் அப்படி இவன் ஏமாத்தினான் அவன் ஏமாத்தினான், இங்கே நண்பத்தையுமே அது பிசாசு சொன்னதே செஞ்சு சொல்லி குடும்பமே பாதாள் குடும்பமாக போச்சு. ஏசு என்ன செஞ்சார்? ஏசு ஜீவ சரஜி வானது பரலோகத்தே கொடுத்த ஓவர் போயிட்டு ஏசு சரி ஏசு வேலையை அதை பிதாக்கு ஆதம் பாவன்ட்டு மட்டும் பாதத்தை பிடிக்கல அதை அறிக்கை அசுத்தாயோட பிசாசுகள் நீங்கள் தேவதூர் பணிவிட செய்ய உங்கள் பிள்ளைங்க ஆசுவாதமான பிள்ளைங்களாக இருப்பாங்க. அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் சரிங்க. 100 ஜீவன் 2000 அதிகமான செய்தி 100 ஜீவமாக இருக்குது. இயேசு ஜீவனை குறித்தே வெளிப்பாடு கேட்க காது கேஞ்சு கொடுங்க. செய்தியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. உலகத்தில் உங்களை போல் வெற்றிகரமான ஆள் யாரும் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. உங்களால் ஊழியம் செய்ய எங்கே போனால் ஆதாமுக்குள்ளே பிறந்தான் நன்மத்தை மரியாதை சாக கிடக்கிறான். திருடவும் கொள்ளும் வரைக்கும் ஒரு வெறும் நானோவிகளுக்கு ஜீவன் பரிமாணப்படும் வந்தே சொல்லுகிறேன். இயேசு நானே எப்படியும் சத்தியம் ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீத்துவது இயேசு சாப்பிட்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. விசுவாசம் மரணமாகறான், பாவத்தின் சம்பளம் மாறினான். சுயநீதி அநீதி அதை போய் தேவன் தனக்குள்ள பாவத்தின் சம்பளமான உரிமையாக வரும். திருடுவான் கொள்ளுவான் அழிப்பான். இயேசு நானோவிகளின் ஜீவன் பரிமாணப்படும் வந்தே சொல்லுகிறேன். ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக என்னென்ன பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார். பிசாசுகள் நீங்களா இயேசுவோடு இருப்பாங்க.
இயேசுவோடு யாரும் இல்லைனாக்கா பிசாசு நீங்கள்னு அர்த்தம். இயேசு ஜீவன் பரிவு, இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை அசுத்தாவித்தத்தை பசுத்தாவி இறக்கி தேவதூரெலாம் பண்ணி இயேசுவோடு கூட சுகம் பலன் ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இயேசுவோடு இன்னும் மகிமை காணும் புகழ்ச்சி கீர்த்தியமாக இருப்பாங்க. அதுக்கு இயேசு பிசாசுகளை பாவத்தையுமான தேவனி தூய்த்தல் தேவந்திர லட்சம் 1000 சர்வத்துக்கு தெளித்து அன்று அது கற்ற சாலம் 1000 சர்வம் 1,20,000 ஆடுகளை பழைய ஏற்பாட்டில் 24,000 காயில லட்சக்கணக்கில் சேர்ந்து அசுத்தாயோட பசு சாலமோன் ராஜு பொற்காலமாக இருந்தது. கத்திரவனுக்கு சாலம் கத்திர நீ விரும்பி கேள்வினார். அவனுக்கு அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாவுடைய தேவந்திர அவனுக்கு அவன் சகல காலத்தில் ஆசுவாதம். எங்கே போனாலும் ஒரு பலிபீடம் ஒரு பைதட்டாவுடைய இது இயேசு பழைய ஏற்பாட்டில் இது. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் தேவாட்டுக்குட்டி, அந்த ஆட்டு ஜீவாட்டுக்குட்டி இயேசு சாம வாக்குத்தத்தம் இந்த பிதாகுமார் பசுத்தாகி செலுத்த ஆதாம் முழு உழைத்தது ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்துவேசு முழுவாக உண்டாகும். பாவன்ட்டு மண்ணை ஓடும், அசுத்தாய் ஓடும், பசுத்தாய் வரும், தேவதூர்களாக வரும், வாய்நல்லா கிறிஸ்துக்குள்ளே இரு. நன்மத்தை மரியத்தக்க நீ ஷாகவே எவ்வளோ பெரிய ஆளும் படிச்சுக்கலாம், படிக்க ஏழை அரசியல் தலைவனாக இருக்கலாம். சினிமாக்கள் எந்த நாடு எந்த அம்மாவை தான் பாவத்தில் சம்பளம் மரணத்தில் பிறந்து பிசாசில் திருடவும் வாழ்க்கைதான காரியம் தான் செய்யும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிமாணப்பட வந்தேன். அது இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பிதாகுமார் பசுத்தாய் செலுத்துங்க. ஆதாம் முழுவதும் அசுத்தாய் தத்தி பசுத்தாய் குடும்பத்துக்கு பட்டம் தேச பசு தான் இந்த வார்த்தை கொண்டு ஒரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். ஒரு மாபெரிய ஐபிளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்காத, தெரியா இனி நான் இல்லை இயேசுவேற்குள் பேர் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்ல பாவிகள் பிரதான பாவி அந்த பவுலா மாதிரி இயேசு எடுத்து ஞானசானம் எடுத்து உடனே கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்லி கொரிந்தியர், தசூலி, கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம், பிலிப்பி பட்டணம் கிறிஸ்துவுக்குள் அந்த கிறிஸ்து நானே வழி சரி ஜீவன் கிறிஸ்துவனுக்கு ஜீவன். அந்த தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு திராணிச்ச ரச்சித்து மாபெரும் சபைகளை சாபித்தது போல இந்த சத்தியத்தை கேட்குற ஒரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா. ஒரு பெரிய ஏபில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகம் ஆதாம் வழியாக வானத்துக்கு பூமியின் சகல ஆதாம் வழியாக பிறந்த பாவத்தின் சம்பளம் மறைந்த தேவந்தர் கூட அசுத்தாயில் நிறைந்த உலகத்தை இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து 816 கோடி ஜனங்களுக்கும் இந்திய தேசம் 100 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் விழிப்பு இடைவிடாமல் கேட்காது நித்தியத்துவம் வெளிப்பட அசுத்தாவில் தோற்ற பசுத்தாய்கள் கிராமங்களில் பட்டண தேச அலையிலேயே கட்டுவது தேசங்களில் பசுத்தாவிய தேவதுடன் உலாவிட்டு ஒவ்வொரு அவன் இலக்கத்தை இயேசு ஜீவன் பரிவு தேவனி தூய்த்தல பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்பத்துக்கத்தாக நித்திய நீதிமாக கட்டுவீங்க. தேவனி தூய்தல தேவந்தருக்கு ஆதாம் முழு வாய்நாள் முழு உலகத்தை கட்டுவீங்க. அசுத்தாயில் தோற்ற பசுத்தாய் தேவதூர் பணிவு உலகம் கட்டுவீங்கத்தா மாபெரும் உண்டாகத்தா பெரிய காரியம் செய்ய இயேசு நாமத்தில் நீர் அப்படியே செய்ய நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்துராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிறுத்தி நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கடைசி நாள் லைஃப்பில் தேவன் நிச்சயமாக உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புங்கள். கூகுள் பே நம்பர் 73395648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா மிஷேரியாக இருங்க. வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக்கிலலாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 3/6/2025 மாலை நேரத்தில் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லைவில் நிச்சயம் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி கேட்கனால் நீங்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு ஒப்பாக உலகத்தில் கத்துக்கு சாட்சியாக சுவிசேஷ தருகிற ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் தேவர்களை பணிவிடுது உலகத்தில் மாபெரும் ஏழ்படி வரலாம் இருப்பீங்க. அதனால் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.